வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே சும்மா பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை நம்ம வேகத்தான் வைக்க போகிறோம். இந்த தக்காளியை கட் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளையை எப்போவுமே கட் பண்ணி தூர எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் விதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி போடுறதா இருந்தால் விதையை எடுக்க வேண்டியதில்லை. அந்த தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் வதக்க வேண்டியதில்லை. இப்போ குக்கரில் வந்து வெங்காயம், கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக ஊற்றணும். அதுதான் டேஸ்ட்டு, வாசனை. தேங்காய் எண்ணெய், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூனு வீட்டில் அரைச்சது தான். அப்புறம் கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம வதக்க வேண்டியதில்லை. அதிலே உப்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பையும் போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் விசில் போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். இதே பெரிய பெரிய இதாக உருளைக்கிழங்கு பீஸ் நறுக்கினீங்கன்னா 3 விசில் போடுங்க. சின்னதாக இருந்தால் 2 விசில் போதும். அவ்வளோதான், அது அங்கே வெந்துட்டுருக்குது. இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். இதுக்கும் தேங்காய் லைட்டாக ஊற்றி சொல்லுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சிலவங்க சப்பாத்திக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க. இது டேஸ்ட் வேணும்னா ஒரு சில நாள் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். தேங்காய் ஊற்றி சப்பாத்தி சுடுங்களேன், சூப்பர் டேஸ்ட்டு. நல்ல சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. ஏன் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கூட இதை மாதிரி செஞ்சுட்டு பானிபூரி அதில் தூள் பண்ணி போட்டு நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்நாக்ஸு சூப்பராக இருந்துச்சு. நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அப்போ தாளித்து விட்டுக்கலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதுக்குள்ளே விட்டுக்க வேண்டியதான். இது வந்து கீரை பலகையை வச்சு நல்லா மசிச்சுக்குங்க. நான் தயிர் பலகையை வச்சு கடைஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் தானே, அதனால் சின்ன பலகையை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், தாளித்து விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி டெம்டிங்காக ஆகுது பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் என்ன, சப்பாத்தியை தூக்கி தட்டில் போட்டு இந்த ரெசிபி இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு கூட்டு, அதையும் தூக்கி சப்பாத்தி மேலே ஊற்றி அப்படியே பிச்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், அடாடாடாடாடா, இதுக்கு இணை எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.